So hello everyone, welcome to Soldiers Guide channel. BSF Tradesman 2025 கான வேகன்சிஸ் ரிலீஸ் ஆகிருந்தது ஷார்ட் நோட்டீஸில். இப்போ அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருச்சு. இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வேகன்சிஸ் டீடைல்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதில் ஸ்டேட் வைஸ் வேகன்சி வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி இதில் ஸ்டேட் வைஸுக்கு என்ன வேகன்சி இருக்குது, டோட்டலாக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கான வேகன்சிஸ் டோட்டலாக 202 வேகன்சி எல்லா ட்ரேடுக்கும் சேர்ந்து. அதில் எந்தெந்த ட்ரேடுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றதும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த பிடிஎஃப் வந்து அவங்களுடைய வெப்சைட்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்லேயே நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கலாம். வெப்சைட்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய அஃபிஷியல் பிடிஎஃப் டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் எந்தெந்த ட்ரேடுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் வேகன்சிஸ் பார்த்து அப்ளை பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் வைஸ் நாலேஜ் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஓகேங்களா, அதனால் அந்தந்த ட்ரேடுக்குன்னு நான் எக்ஸாக்டாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா செலெக்ஷன் ப்ராசஸில் நிறைய உங்களுக்கு வந்து அது பாதிக்கும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா நீங்கள் தெரியாமல் போய் அப்ளை பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் அது உங்களுக்கு என்னென்னு தெரியாது. அதனால் என்னென்ன ட்ரேடுக்கு எந்தெந்த மாதிரி ட்ரேட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத நான் தெளிவாக பார்க்கலாம். இதுக்கான வேகன்சிஸ் டோட்டலாக 3588 வேகன்சிஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய வேகன்சிஸ். இதில் மேலுக்கு மட்டும் 3406 வேகன்சியும், ஃபீமேலுக்கு வந்து 182 வேகன்சிஸும் வந்திருக்கு. இதோடைய அப்ளிகேஷன் டேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகிருச்சு. இன்னையிலேருந்து வந்து அடுத்த ஆகஸ்ட் 2025 வரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க ஆகஸ்ட் 2025 25ஆம் தேதி வரையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அடுத்த மாதம் வரையும். ஓகேங்களா, இதில் ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி இதில் ஸ்டேட் வைஸ் வேகன்சிக்கான பிடிஎஃப்பும் இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட் வைஸில் என்னென்ன ட்ரேடுக்கு என்னென்ன வேகன்சிஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து இந்த பிடிஎஃப்பில் வந்து நீங்கள் டேரெக்டாக கீழே வந்து செக் பண்ணி பார்த்தீங்க, அப்பெண்டிக்ஸ் ஏ பி அப்படின்ற இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு ட்ரேட் வைஸாக பார்த்துட்டு வந்துடலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாடுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 202 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, கிராண்ட் டோட்டல் ஆஃப் 3406 மேல் கேண்டிடேட்டுக்கான வேகன்சிஸில் 202 வேகன்சிஸ் வந்து தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கான வேகன்சிஸ் வந்திருக்கு எல்லா ட்ரேடுக்கும் சேர்ந்து. ஓகேங்களா, இதில் ஒவ்வொரு ட்ரேடு வைஸாக என்னென்ன வேகன்சிஸ் வந்திருக்கும் அப்படின்றதே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காப்லருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வேகன்சிஸ் மட்டும்தான் வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு 1 வேகன்சிஸ் மட்டும்தான் வந்திருக்கு. குக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 88 வேகன்சிஸ் வந்து குக்குக்கு மட்டும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கேரியருக்கு ஒரு 42 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் வைஸுக்கான வேகன்சிஸ். ஓகேங்களா, ஸோ இந்த 3406 வேகன்சிஸில் தான் வந்து நமக்கு வந்து ஸ்டேட் வைஸுக்கான வேகன்சிஸ் ஒவ்வொரு ட்ரேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா அதுக்கான காம்படிஷன் அதுக்கான கட் ஆஃபாக தான் இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாமே இந்த வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷர்மேனுக்கு டோட்டலாக வந்து தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு வந்து 18 வேகன்சிஸ் வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்பர் கேண்டிடேட்டுக்கு வந்து 39 வேகன்சிஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீப்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 39 வேகன்சியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பெண்டருக்கு ஒரு 3 வேகன்சியும் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கேரியர், வெயிட்டர், அதுக்கப்புறம் வந்து பிளம்பர், எலக்ட்ரீஷியன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிண்டர், இந்த ட்ரேடுக்கெல்லாம் எந்த வேக்கன்சிஸும் இல்லை. அண்ட் அதே மாதிரி வந்து கான்ஸ்டபிள், பம்ப் ஆப்ரேட்டருக்கான வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு வேக்கன்சியும் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோஜிக்கும் 3 வேக்கன்சிஸ் மட்டும்தான் வந்திருக்கு. வாஷர்மேனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக நமக்கு தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு 18 வேகன்சிஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து 39 வேகன்சிஸ் பார்பருக்கு வந்திருக்கு, இதை பார்த்துட்டோம். ஸ்வீப்பருக்கும் வந்து 42 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து இந்த பிடிஎஃப் நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கடைசி பேஜில் வந்து உங்களுக்கு இந்த வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற ட்ரேடுக்கு என்ன வேகன்சி இருக்கோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் வேகன்சி பார்த்து அப்ளை பண்ணுவீங்க. அப்படி மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. இந்த ட்ரேட் வைஸுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதுக்கான ட்ரேட் டெஸ்ட் எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம எலிஜிபிளாக இருக்குமா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் வந்து ஜாப் கிடைச்சாலும் அதே ஒர்க்கு தான் உங்களுக்கு உள்ளே போயும் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் எல்லா ட்ரேடுக்கும் அப்ளை பண்ணுறவங்க 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும்
கான்ஸ்டபிள் கார்பெண்டர், பிளம்பர், பெயிண்டர், அதுக்கப்புறம் எலக்ட்ரீஷியன், பம்ப் ஆப்ரேட்டர், கான்ஸ்டபிள் அப்போல்ஸ்டர் இதுக்கு அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா 10th மஸ்ட் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 2 இயர் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில். ஓகேங்களா, இது முடிச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் இந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ண முடியும். அது இல்லை அப்படின்னா 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் ஒகேஷனல் குரூப்பில் வந்து இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இந்த ட்ரைனிங் முடித்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள், காப்லர், டெய்லர், வாஷர்மேன், பார்பர், ஸ்வீப்பர், கான்ஸ்டபிள் கோஜி இந்த ட்ரேடுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாவே அப்ளை பண்ணலாம். இந்த ட்ரேடில் ப்ரொஃபஷன் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட் இருக்கும். அந்த ட்ரேடுக்கான ப்ரொஃபஷனல் இருக்கணும் உங்களுக்கு அந்த ட்ரேடில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் மஸ்ட்டு இந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அதில் மஸ்ட்டு நீங்கள் குவாலிஃபை ஆகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள், குக்கு, வாட்டர் கேரியர், வெயிட்டர் இந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் NSQF லெவல் 1 சர்டிஃபிகேட் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆர் கிச்சன் குக்கில் வந்து நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் இருந்து ஒரு ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் படித்து நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் குக்கு, வாட்டர் கேரியர், வெயிட்டர் ட்ரேடுக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணும் போதே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடியும் இந்த NSQF சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2022 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து இந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கு குக்கு நாலேஜ் இருக்கணும், அதே மாதிரி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நிறைய ஹோட்டலில் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயருக்கு வந்து போட்டு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அதை சொல்லி வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அது எலிஜிபிளாகவும் இருந்தது. ஓகேங்களா, ஆனால் இந்த NSQF லெவல் 1 சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அஃபிலியேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் வந்து அது ஒரு கோர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சு அதுக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் சர்டிஃபிகேட் வரும். அது வேலிடான கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கும். ஓகேங்களா, அது மட்டும் தான் எலிஜிபிள். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து ஃபேக் சர்டிஃபிகேட் போன வாட்டி நிறைய பேர் வாங்கி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அது நிறைய ரிஜெக்ட் ஆயிருந்தது. அதே மாதிரி கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் சர்டிஃபிகேட் வாங்கி எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது சர்டிஃபிகேட்டுக்குன்னு ஒரு பீரியட் டேட் இருக்கும். ஓகேங்களா, இந்த டேட்டுக்குள்ளே முடிச்சிருக்கணும் அப்படின்றது அது என்னன்றது தெரியல. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மஸ்ட்டு இது உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, கண்டிப்பாக இது இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி அந்த ட்ரேட் டெஸ்ட் வந்து குக்கு, வாட்டர் கேரியர், வெயிட்டர் இந்த ட்ரேடுக்கு மட்டும் ட்ரேட் டெஸ்ட் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பெண்டர், பிளம்பர், பெயிண்டர், எலக்ட்ரிஷியன் இந்த ட்ரேடுக்கும் ட்ரேட் டெஸ்ட் கிடையாது. குக்கு, அது காப்லரு, டெய்லர், வாஷர்மேனு, அதுக்கப்புறம் பார்பரு, ஸ்வீப்பர், கான்ஸ்டபிள் கோஜி இந்த ட்ரேடுக்கெல்லாம் ட்ரேட் டெஸ்ட்டுக்கு இருக்கும். ஓகேங்களா, அதனால் மஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இது ஹைட்டை பொறுத்த வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க. The candidate who applied for the trade of the constable, cook, water carrier and the constable waiter must have passed a national skills qualification framework NSQF level 1 course of food production or kitchen cook National Skill Development Corporation from the institute recognized by the National Skill Development Corporation and before the cut-off date of 23/8/2025. இந்த 23/8/2025 இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும். ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து இந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் வாங்கி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் சம் ப்ராப்ளம் வரலாம். ஓகேங்களா, அதனால் அந்த வேறு எதனா ட்ரேடுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, கேண்டிடேட்ஸ் who are not required assessment qualification of its triple date of 23/8 இந்த 23/8/2025 இந்த டேட் படி தான் உங்களுடைய எலிஜிபிள் கட் ஆஃபாக இருக்கட்டும். எலிஜிபிள் வந்து உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வேலிடேட்டாக இருக்கும். எல்லாமே இந்த டேட்டை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஹைட்டை பொறுத்தவரையும் எல்லா கேண்டிடேட்டும் 165 சென்டிமீட்டர் இருந்தாகணும். மேல் கேண்டிடேட்டுக்கு செஸ்ட்டை பொறுத்தவரையும் 75 நார்மலாக இருக்கணும். 80 வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது வரணும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கான ஹைட் வந்து 155 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். இதில் வந்து ஹில் ஏரியா ST கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஹைட் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்துட்டோம். மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் ஆர்மியில் எந்த மாதிரி மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் சேம் வைஸ் எல்லாமே வந்து முக்கியமானது தான். இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதில் குவாலிஃபை ஆகிறவங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து சேம் SSGDக்கான எக்ஸாம் பேட்டர்ன் தான். ஸோ நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு சில ட்ரேடுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அதில் குவாலிஃபை ஆகிறவங்க அடுத்து வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும், ஃபைனல் ரிசல்ட் இருக்கும். இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்.
முடிக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 1.6 கிலோமீட்டர் 8 மினிட் 30 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு வந்து இந்த வாட்டி புதுசாக வந்து RFID எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸ். இந்த மூலியமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ரன்னிங் டைம் அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக RFID எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய டீட்டெயில்ஸ் எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்றதே தெளிவாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் குவாலிஃபை ஆகிறவங்க எல்லாமே அடுத்து நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு போவீங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 25 கொஷின்ஸ், ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸில் 25 கொஷின்ஸ், ரீசனிங்கில் 25 கொஷின்ஸ், அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷில் வந்து 25 கொஷின், டோட்டலாக வந்து 100 கொஷின்ஸ். டோட்டலாக உங்களுக்கான டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக தான் கொடுக்குறாங்க. 2 hours 120 minutes கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து டைமிங்கில் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் சேம் SSGDக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுவீங்க. கண்டிப்பாக இதில் ஈஸியாக செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த பாஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க எல்லா டாக்குமெண்ட்டும் அதில் வந்து செக் பண்ணுவாங்க. ஒரு சில ட்ரேடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் டெஸ்ட்டும் அந்த இடத்துல நடக்கும். ஓகேங்களா? ட்ரேட் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் கார்பெண்டர், பிளம்பர், பெயிண்டர், எலக்ட்ரீஷியன், பம்ப் ஆப்ரேட்டர், அப்போல்ஸ்டர் இதுக்கு எதுக்கும் வந்து ட்ரேட் டெஸ்ட் கிடையாது. ஏன்னா அதுக்கு 2 year ஒகேஷனல் குரூப், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்க தான் எலிஜிபிள். அதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதனால் ட்ரேட் டெஸ்ட் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டபிள், காப்லர், டெய்லர், வாஷர்மேன், பார்பர், ஸ்வீப்பர், கோஜி இதுக்கெல்லாமே ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். இந்த ட்ரேட் டெஸ்ட்டில் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எந்த மாதிரி ட்ரேட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கான்ஸ்டபிள் காப்லர்னா என்ன, அதுக்கு எப்படி செக் பண்ணுவாங்க, காப்லர்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து துணி தைக்கிறவங்க, டெய்லர் காப்லர் அப்படின்னா அந்த நம்ம செருப்பு தைக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் நம்ம காப்லர்னு சொல்லுவோம். டெய்லர் அப்படின்னா துணி தைக்கிறவங்க, இது எல்லாருமே தெரிஞ்சது தான். வாஷர்மேன் அப்படின்னா வாஷ் பண்ணுறவங்க, பார்பர் அப்படின்னா நமக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறவங்க, ஸ்வீப்பர் அப்படின்னா வந்து பெருக்கிறவங்க, டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்க இதெல்லாம். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ட்ரேட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது எந்த மாதிரி அந்த ட்ரேட் டெஸ்ட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போக முடியும். ஓகேங்களா? இதுக்கு அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குக்கு, வாட்டர் கேரியர், வெயிட்டர் இதுக்கு எந்த ஒரு ட்ரேட் டெஸ்ட்டும் கிடையாது. நீங்கள் NSKF லெவல் 1 சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். இதெல்லாமே பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். இந்த மெடிக்கல் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சதும் அடுத்து ஃபைனல் ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தான் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ளை டேட்டை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25/7/2025 23/8/2025 வரை ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்டேட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு எந்த டவுட் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.